வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. உண்மையை டக்குன்னு மாத்திட்டு காலைல வாங்க முடியாம ரொம்ப தவிச்சு போய் சுத்திட்டு வந்தேன். நம்ம ஏரியால உண்மையாக்கிட்டேன். உண்மையாக்கிட்டாங்களா? மெட்ரோ போடுறாங்க தெரியாது அவனுக்கு? மெட்ரோவும் போடுறாங்களா? மெட்ரோ போடுறாங்களாவா? ஓ, நைட் ஷிஃப்ட் பாக்குற கண்ணு தான் அப்படி. ஆந்திராவுல பாத்தீங்களா? டக்குன்னு மாச்சி மாறணும்னா போன தடவை அவரை போட்டு ரொம்ப இதா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இங்க வந்து இவர் வந்தா இவரை பத்தி ரொம்ப ஆந்திராவுல ஆட்சி மாறிடுச்சா? இந்தியாவுல நியூஸே பார்க்கல அவரு. ஃபுல்லா நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கும். முடிஞ்சது. தமிழ்நாடு காலைல தூங்கிடுவார்ல. ஏரியா யார் தெரியுமா? எம்பி அவனுக்கு யார் தெரியுமா? உனக்கு எம்பி இல்லாம ஏரியாக்கு இருப்பாங்க. செனேட் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. செனேட் என்னடா செனேட் எம்பிடா? டேய் மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட் என்ன அவன்ட்டனா பேசுறீங்க? என்ன மெண்டல் ஐட்டா போல்றீங்க? நைட் ஐயோ. ஏய் இங்க நடக்கறதா அவனுக்கு தெரியாதுடா. இப்ப பாரு அவனுக்கு புரியுற மாதிரி பேசணும். உனக்கு பேச தெரியல உனக்கு. மச்சி மாசச்சூசெட்ஸ் எதுக்கு ஃபேமஸ்? மச்சி அங்க ப்ளூபெரி ரொம்ப ஃபேமஸ். சரி ஜான்சினா இருக்கறல. ஆமா ஜான்சினா. இப்ப கூட ரிட்டையர் ஆகுறாரு. ஆமா ரிட்டையர் ஆகுறாரு. பாத்தியா? இது மட்டும் இல்ல. இப்ப பாரு ஜோ பைடன் ஜெயிப்பாரா? டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிப்பாப்லையா? ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு மாப்ள. ஓகே. இங்க நடக்குது ஒண்ணும் தெரியல. கமலா ஹாரிஸ் இல்ல. கமலா ஹாரிஸ். அமெரிக்கா உங்களுக்கு எங்க தெரிய போகுது? பட் இவங்க வந்தாங்கன்னா நம்ம இந்தியன்ஸ்ல கொஞ்சம் நல்லா. பைடன் வந்தா ஓரளவு இந்தியாவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படினு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா யார் வந்தாலும் வழங்காது. பாத்தியா? என்ன உள்ளூர பத்தி ஒரு கண்ணமந்தரமும் தெரியல. ஃபாரின பத்தி அடே நைட் ஷிஃப்ட்ல அமெரிக்காக்காரங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்து அமெரிக்கனாவே மாறிட்டாங்கடா. அது மட்டும் இல்ல இவங்க லீவ் அமெரிக்காக்காரங்களுக்கு லீவ் விடுறப்ப இவங்களுக்கு லீவ். தீபாவளி பொங்கலுக்குலாம் லீவ் கிடையாது. ஹாலோவீனுக்கு தான் லீவ். அத விடு. இது பெட்டர் கால் சால் குட்மன். ஆமா அவர் மேல ஏதோ கேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா 2 கேஸ் முடிச்சு போயிட்டாராம். ஓ, அந்த சீரியஸா பார்த்தா எல்லாமே தெரியாம போயிருமா? அந்த ஒரு காரணம் மாறிடுவாங்க போல இருக்கு. பாவம் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க. அதுதான் பாப்பா பிளாக் ஷிப் ஹவ் யூ எனி கூல்? எஸ் சார் 3 பேக்ஸ். 3 பேக்ஸ் ஆ? தாயும் செய்யும் நலம். போடுவடா. ஒன்றே செய்யா? ஆமாயா. ரெண்டே செய் இல்லையா? இல்ல ஏய் வாங்கி போய்ட்டாரே. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல புரியுங்க. ஃப்ரீயா லீவ் இட். அப்பப்ப டேபிள் விட்டு ஏஞ்சி வந்துறீங்க. ஏய் நான் கரெக்ட்டா கன்மரம். என்ன பேசிக்கிறீங்க? ஏதோ குடுக்கல வாங்குற மாதிரி தெரியுது. உங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு பேசிக்கிறீங்க. என்ன இது? ஒரு மாதிரி ஒதுங்குன மாதிரி இருக்கு. என்ன தலைவனியா? குளிர் முதல்ல வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஒர்க் பிரமிசஸ்க்குள்ள இந்த மாதிரி போதை பொருட்கள் யூஸ் பண்ணலாமா? ஏய் நல்லா சேஃப்ல இருக்க. நல்லா உட்கார்ந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அது இது நல்லா பாத்துக்கிட்டு நைட் ஷிஃப்ட்ல ஆளே ஓடிக்கிட்டு இருப்ப நீ. ஏதோ பிரச்சனை தான் நீ வருவ. இல்லனா நீ பாட்டுக்கு கால் அமுக்கிட்டு குட்டை வைக்கிட்டு கம்முன்னு இருப்ப. நாங்க அப்படியா? எல்லார்ட்டையும் மண்டையக்கா வச்சு மசாலா தரையில விக்கிறவங்க போராட வேண்டியதா இருக்கு. உட்கார்ந்து பாரு நீ வேணா. உட்கார்ந்து பாரியா? உட்கார்ந்து. அதுல வந்து 3 வருஷமா அப்பதான் முடியெல்லாம் கொட்டி போச்சு. இப்பதான் தப்பிச்சு போயிருக்க. மறுபடியும் இங்க கூப்பிடுறா. தெரியுது என்ஜாய் பண்ணு. ஏய் இவங்க கடை இல்லன்னு சொல்றா. சரி என்கிட்டே குறா நீ. நல்லை நல்லை ஒண்ணுமே இல்லை. என்னடா ஒண்ணுமே இல்லங்கறா? இப்ப எல்லாம் வாங்கி போய்ட்டாங்க. குடுக்காதடா இல்லன்னு சொல்றா. சப்ளை தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. சரி வா ஆள பாத்து வா. பண்ணாதீங்க ப்ளீஸ். இன்னைக்காக நான் தூங்க விடுங்க. ஓகே மாப்ள நீ தூங்கு மாப்ள. வாய்ப்பே இல்ல. மச்சி சத்தம் போடாத. அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்பல சட்டி மட்டும் காலை ஷிஃப்ட் போயிட்டு வந்தான். அப்பா அவன் சட்டி தரமாட்டல இருக்கு. சட்டி எந்திரிச்சிட்டான் மாப்ள எந்திரிச்சிட்டான். மாப்ள சட்டி மட்டும் இந்த இருக்கு மாப்ள. மச்சி ரொம்ப சைலண்டா பேசாதீங்க. கத்தமா கூட பேசுங்க. காதுகிட்ட வந்து சைலண்டா பேசுங்க. தூங்க சார் ப்ளீஸ். மாப்ள மோட்டர் போட்டு விட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல மோட்டர் ஓடுது. ஆஃப் பண்ணுமா? 10 நிமிஷத்துல மட்டும் ஆஃப் பண்ணிடு. ஹவுஸ் ஓனர் பார்த்தா டென்ஷன் ஆயிடுவான். திட்டுவான் லூஸ் மாதிரி. சரியா? எங்கடா போறீங்க? மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு போடா. தூங்கிட்டு இருக்கவன எழுப்பி 10 நிமிஷம் ஆஃப் பண்ணா எப்பறா நான் நான் பேப்பர் உடைச்சிட்டு போய்க்கறேன். போடா நீங்க போடா. என்னடா மேல எல்லாம் வீச்சிட்டு போறீங்கடா? அப்படி ஏன்டா அப்படி பண்றீங்க? சாரிடா எடுக்க வந்தடா சாரா. தூங்குறது வெளிச்சத்தை பார்த்தா தான் தூக்கம் வருது. எவனாவது பேச்சு சொன்னதுக்கே ஆள் இருக்காங்க. நான் எவனும் இல்ல. பழக்கமா ஓகே பிளாக் ஸ்கிரீன் வைப்போம். என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பிளாக் ஸ்கிரீன் வச்சிருக்கான்? ஆஹா ஆளை தேடுறான் போலயே. சிக்குவனா ஸ்விட்ச் ஆஃப்டா. என்ன சுதாகர் மச்சி பிளாக் ஸ்கிரீன் வச்சிருக்கான்? ஆஹா என்னன்னு தெரியலையே. என்னது மாப்ள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பிளாக்கா வச்சிருக்கேன்? நான் 13 பேர் முடிச்சிருக்காங்க போலயே. இவங்க யாராவது கூப்பிட வேண்டியதான். அன்னைக்கு கூப்பிட்டோம் கட்டுவான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பான். கண்ணை மூட்டு தருவான். ஹலோ மாப்ள என்னாச்சு மாப்ள? என்ன பிளாக் எப்படி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாப்ள. நீ ஏதோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பிளாக்கா வச்சிருக்கீங்க. எதுவும் பிரச்சனையா? எதுவும் சொல்லுமா? சும்மா வச்சேன்டா. சும்மா வச்சேன்.
காலேஜ்ல இந்த செகண்ட் இயர் படிக்கும் போது இந்த மெக்கானிக்கல் பதவியில சண்டையாகி போய் நாங்க 4 பேர் சாத்துனோம். ஆமா ஆமா அப்புறம் போய் ஒண்ணு அதுவே போனாங்கல்ல போச்சு. கொஞ்சம் போச்சு. காலேஜ்ல இருந்து நம்ம எல்லாம் ஒண்ணா வெளிய போயிருந்தோம்ல. டேய் எனக்கு தூக்கம் வந்துச்சு தூங்கறடா நைட் டியூட்டி பாத்துட்டேன் மாப்ள ஒரு நிமிஷம் மாப்ள எனக்கு தூக்கம் போயிடுச்சு மாப்ள 2 நிமிஷம் பேசிட்டு போ மாப்ள. வரேன் கட் பண்ணு. ஏய் எதுக்கு கத்திக்கிறீங்க தூங்க வேணாமா மாப்ள சுதாகர் கால் பண்ணாயா? அட்டெண்ட் பண்ணல இல்ல மாப்ள அட்டெண்ட் பண்ணி பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்ல. பைத்தியக்காரா ரூம்ல இருக்கும் எல்லாம் போனை கட் பண்ணி விட்டு போறோமே சைலண்ட்ல போறோமே ஏதாவது அறிவு இருக்கா ஏன் பண்றோம்னு யோசிச்சு மாப்ள ஏன் கட் பண்ணி ஏய் அவன் நைட் ஷிஃப்ட் போய்கிட்டு இருக்கான்டா 5 to 6 தூக்கம் வராது அவனுக்கு சரக்க ஊத்தி வச்சுக்கிட்டு ஊறுகாக்கி பதிலா ஒன்னே மாதிரி அவனை யாரும் தேட வேண்டியது வைக்க வேண்டியது அதுல சீன் காட்டும்னு ஒரு 10 பேரு அதுல கண்ணை முடிக்கிட்டு அவனுக்காக போன் பண்ண வேண்டியது போன் பண்ணி காலேஜ்ல நடந்தது லவ் நடந்தது இது வரைக்கும் நடந்த மொத்த கதையும் பேச வேண்டியது பேசுனாப்ல பேசிட்டு இருக்கவே பாதியில கட் பண்ணிட்டு போயிருப்பானே அவனுக்கு தூக்கம் வந்திருக்கும் மாப்ள எனக்கு இப்ப தூக்கம் போயிடுச்சு. போயிருச்சா நீ கவலைப்படாத நாளைக்கு வருவேன் மாப்ள அப்படின்னு எங்க விட்டானோ அங்க இருந்தே அந்த கதையை ஓபன் பண்ணுவான். ஐயோ நீ 4 வருஷம் படிச்ச எல்லா கதையும் சொல்லுவான். மாப்ள ஒண்ணு இல்லையா பயப்படாதயா ரூம லாக் பண்ணிக்க கடைக்கு வரைக்கும் போயிட்டு வந்துரு. கடைக்கு போயிட்டு திருப்பி வருவியா திருப்பி வந்துரு. திருப்பி காலை தட்டுவ கட்டி என்ன எழுப்புவ அப்புறம் எதுக்கு 10 கூட பொருள் வச்சிருக்க மாதிரி தான் நாலு கட்டி வச்சிருக்காங்க ஆளு தூங்க விடுங்கடா தூங்க விடுங்க ப்ளீஸ் ஏய் அறிவிட்டம் அவன் தான் சொல்றான்ல நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருக்கேன்னு ஏங்கடா உட்கார்ந்து பேசிட்டே இருக்க நீ மாப்ள என்ன ஆனா உழைக்கிறான் அந்த கத்துறாரு. இல்ல இல்ல டேய் டேய் காதுகிட்ட உட்கார்ந்து பேசிக்கிறேன் அவரு கூட மெதுவா பேசு. அவன் பரவாயில்லடா நீ கத்தி ஆமா. எது வேணாலும் உன்னை விட்டுருக்கடா நான் அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன் நைட்டு போயிடுச்சு வேலைக்கு போனேன் நானு கண்ணாடி முன்னாடி படுத்துக்க மச்சி சாரி மச்சி சரி விடு சாரி மச்சி தெரியாம பண்ணிட்டேன் பண்றாங்கன்னு தான் இங்க வந்து பொறுத்தேன் இங்க வந்தாலும் பண்றாங்க என்ன பண்றாரு? புரியுதுங்களா புரியுங்க குடிச்சிட்டு போ என்ன பண்றது? கிளவுஸ் க்ளவுஸ்லாம் போடுறாரு. போடுறாரு. என்ன எடுத்து போடுறாரு? பெரிய மிஷன் இம்பாசிபிள் டாப் ரிவ்யூஸ் நீங்க என்னடா அது ஏய் என்னடா அது அசாம் டீ டார்ஜிலிங் டீ காபி சன்ரைஸ் அவங்க வச்சிருக்காரா எடுத்து போட்டு வச்சிருக்கா இல்ல நான் கட்டி சாப்பிட பிடிக்கும் ஏய் மூதேவி இதெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற வீட்டுல வச்சிருக்கேன் டேய் நீ பகல்ல தூங்க போற இத போட்டு குடிக்க போறியாடா எதுக்கு அதை தூக்கிட்டு போற இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு இன்ட்ரஸ்டா சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்னது இது கையேக பண்ணிர கூடாது அடுத்ததானா? ஃபுல்லா சிசிடிவி கைரேகை வர்றது அறிவு கொழுந்து. வேணாம்னு சொல்லல அடுத்து வர்றவனுக்கு கொஞ்சம் வைங்கடா நானும் அதுக்கு தாண்டா வந்தேன் அப்படியா உள்ள வைங்க போறலாம் பங்க பிடிக்குமா போ உள்ள போடுங்க பங்க பிடிச்சு போ கொஞ்சம் கம்மி இல்ல கிளாஸ் முங்க இருக்கு மில்க் இருக்கு புரோட்டீன் சாப்பிடுறீங்களா புரோட்டீனா கொஞ்சம் இருங்க என்ன காஃபி மிஷின் ஓபன் பண்ணிட்டா ஓபன் பண்ணாச்சு இப்போ உள்ள மக்க எடுத்து உள்ளே அப்படியே விட்டு குடிக்கலாம் இந்தாங்க உங்களுக்கு கப்பு பாவி நல்லா தான் இருக்கு ஏன் இப்படி குடிக்கிறா இல்ல நான் இப்ப ஜிம்முக்கு போறேன் இன்னும் 2 லிட்டர் கூட ஜிம்முக்கு போறேன்னா மூக்கு இருக்காது ஃபேக்ட் ஜிம்முக்கு போறனால புரோட்டீன் சாப்பிடுது அதுக்காக தான் அப்படி இனியா மாப்ள முடிச்ச நீ தூங்கிட்டு இருக்கே மேலதுக்கு போட்டா ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க சாவுக்கு நீ தான் எழுதி ஜிதி பண்ணலாம் அப்புறம் ஓ குப்பை அள்ளுறது. கொட்டுங்களா இங்கேயே பாட்டு பாடிட்டு இருக்கான்டா அவன் கொட்டுங்களா இங்கே நின்றுட்டு குப்பை குப்பை பாட்டு போட்டு இருக்காங்க கவுண்டவுன் படத்துல பண்ண மாதிரி நிஜத்திலே வந்து பண்றாங்க இடியாப்போ 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 அவன்கிட்ட இடியாப்போ கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு வாங்கிட்டு வராத வாங்கி வச்சுட்டு அனுப்பி விட்டுறான் அவன் தெருப்புக்கு வரான் இடியாப்போ இதெல்லாம் இடியாப்போ சொல்ல நீ எல்லாம் அழுதான் சொல்லுங்க கொஞ்சம் ஸ்மால் பிரேக் மட்டும் எடுத்துக்கணும். சரி போயிட்டு வாங்க ஓகே உங்களுக்கு தெரியுங்களா ஒரு ஆமாமா தெரியும் போயிட்டாரா? மேல ஆச்சு கேஃப்டேரியால இருந்து ஒரு காலம் பாத்துறீங்களா
பார்க்கலாம் பட் எனக்கு ஒர்க் இருக்கு. சரி, ஒர்க் நிறைய நான் பெண்டிங் போய் இருக்கு. பார்க்கிறேன். இல்ல பரவாயில்ல நான் பார்த்து தருவேன். பார்த்து வரீங்களா? ஒர்க் இருக்கு உங்களுக்காக தான் நான் போய் பார்க்கிறேன். ஆப்போசிட்ல கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் பார்க்கிறேன். நல்ல ரேட்டிங் போறேன். இந்த நான் எல்லாம் எங்க போச்சோ தெரியல. இந்த தேவை சட்டையில வெளியே வந்தாச்சு. காஃபியை குடிச்சிட்டு நான் பிரியாணி எனக்கு போல வைனா டைம் ஆகுது உருனா வந்துட்டாரு. மேட்ச் பாக்ஸ் அது மசாலா லைட்டர் வீட்டுல எடுத்து இருக்கு. நீ ஒரு மனுஷன்னு உன்னை மதிச்சு உன்னே ஒரு பொறுப்பு கொடுத்து அனுப்பி விட்டா அதுவும் காப்பி குடிச்சதுக்கு அப்புறம் பிரியாணியா? என்ன ஜென்மம்யா நீங்க? ஞாபகம் வச்சு பிரியாணி நாளைக்கு அவன் 15 நிமிஷத்துலயே வந்துட்டான் அவன். சரி விடுங்க பரவாயில்ல வந்தா நம்ம என்ன நம்ம அடிச்சா வாயா மீட்டிங் கூப்பிடுறாங்க. மீட்டிங் ப்ரோ வாங்க மீட்டிங் கூப்பிடுறாங்க. மீட்டிங் நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. நீங்க கொஞ்சம் லேட்டா போச்சுன்னா மீட்டிங் வான்னு ஃபுல் லேட் ஆக்கி விட்டு அப்புறம் ஏன் ப்ராஜெக்ட் பண்ணல திருப்பி மீட்டிங் கூப்பிட்டு எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ லேட் ஆக்கி இருக்க. உனக்கு மீட்டிங் தான் கரெக்ட். மீட்டிங்க்கு வா. போடா மீட்டிங்க்கு. மீட்டிங் போட்டு உன்னை எல்லாம் சாவடி. பிரியாணி வதவே அடிக்குது. போனா வராதுமா பொழுது போனா கிடைக்காதுமா. ஒரு படி கடலா 50 ரூபாம்மா. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. அழகான கடலம்மா. அம்மா 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 வாங்கம்மா. பழைய பட்டு புடவைங்க பழைய வேட்டிங்க எல்லாத்தையும் கொடுத்து பொருளா வாங்கிக்கங்க அம்மா. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. என்னடா ஏன்டா இருந்து இன்னைக்கு என்ன வந்து பேசுவாங்கடா எல்லாருமே? என்னடா நீ உலகமே போய் ஏங்க கூடாதா? நீ நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தா உலகம் ஏங்க கூடாதா? என்னடா பண்றது? கேட்டுடா சவுண்ட். தூக்கம் வர மாட்டேங்குதா? இந்த ஏர்பட் இத போடு நான் காட்டல மாட்டேன். நாய்ஸ் கேன்சல் போடலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் போடு கேட்காது. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. பழைய பட்டு புடவைங்க பழைய லேட்டிங்க பழைய ஜட்டிங்க. பாவி நீ தான் பேசிட்டு இருந்தியா? கேக்குதா? அப்ப நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். நான் பேசினா கேட்க கூடாதுல்ல. நான் பண்ணு. பரவாயில்ல சத்தத்தை தூங்கிக்கிறேன். டேய் என்னடா பண்ணிருக்க? அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது எனக்கு. சொல்ற நெஞ்செல்லாம் குத்துது எனக்கு. குத்துதா? குத்துது நெஞ்சு குத்துதா? இங்க முதுகுல குத்துதா? இன்னுக்குள்ள ஆமா அப்படியே குத்துற மாதிரியே இருக்குமா? ஆமா ஆமா லேசா வலிக்கிற மாதிரி வலிக்குது இருக்கு. வலிக்குது அதான் இருக்கும் பயமா இருக்குமே. வந்துருச்சு எனக்கு. அதெல்லாம் எனக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம். நம்பிக்கை இல்லையா ப்ரோ? நெஞ்சு குத்தல் பிரச்சனை உங்களுக்கு ப்ரோ. நெஞ்சு குத்துறது ப்ரோ உங்களுக்கு இந்த நெஞ்சு குத்துற மாதிரி நெஞ்சு குத்துறது குடல் புண்ணு எல்லாமே இருக்கு ப்ரோ. குடல் புண்ணு வரைக்கும் இருக்கு அவனுக்கு. என்ன எப்படி நைட் தம்பி உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாது. என்னது ஹாஸ்பிடல்? ஹாஸ்பிடல்ல உடல் சம்பந்தமா வயிறு சம்பந்தமான ஹாஸ்பிடல். பக்கத்துல எது கட்டி விட்டுருக்காங்க? உன்னை கொண்டு போய் சேர்க்கறேன். என்ன எவனுக்குலாம் பிரச்சனை வருதா அவன் தான் இங்க பேஷண்டா போவான். அது என்னது? சுடுகாடு இங்க செத்தவனா இங்க கூட ஐயோ. என்ன ரெண்டுல ஏதாவது ஆப்ஷன் தான். என்ன இப்படி பேசினா எப்படிங்க அப்புறம்? உண்மையை தானடா தம்பி சொல்லணும். சரி உன் வயசு என்ன? 29. லைஃப் தொலைச்சிட்டியடா. ஏன் முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்குமே. முடி குட்டுது. ஆமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமே. முடி குட்டுது. ஐயோ அப்ப உனக்கு ஆண்மை குறை வந்துரும். ஐயோ. தம்பி நைட் ஷிஃப்ட் போறவனுக்கு ஆண்மை குறை வருதா? தெரியாத உனக்கு? எனக்கு அட பாவி லைஃப் தொலைச்சிடா. நானாவது ஏதோ கல்யாணத்தை பண்ணி ஒரு குழந்தை பெத்துட்டேன். இதுக்கப்புறம் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா நீ எல்லாம் வாழ வேண்டிய பையன் லைஃப் தொலைச்சிடா. ஏன் அப்படி பயமுறுத்துறீங்கப்பா? அப்பா சார் என்ன சார் நீ அது ஆன்மீக வந்துருமா உண்மையிலே? நீயே நம்பிட்டில. ஆனா ஏன்யா நீ வேற? ஏன் சீனியர் எனக்கு சொன்னாங்க. அவனுக்கு நான் சொல்றேன். ஓஹோ. சொன்னாதான் ஐயோ ஆண்மை குறை இருக்குமோ கல்யாணத்தை பண்ணுவோம் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஏதாவது பயத்துல போய் வேலை பார்ப்பேன். அதை நம்ம யூஸ் பண்ணி சூப்பர் சார். கை கொடுத்ததுக்கிட்ட போய் வேலையை பாரு. மீட்டிங் வரீங்களா? சார் வரீங்களா ப்ரோ? இல்ல சார் மீட்டிங் வரீங்களா? I don't tolerate such nonsense. போச்சு. என்ன பண்றாரு? என்னடா டமால்னு போறீங்க வரீங்க ரொம்ப முடியலடா. ஐயோ 6:29 ஆபீஸ்ல இருக்கணுமாண்டா. 6:31 போனாலே 1 மணி நேரம் மீட்டிங் வச்சு சாகடிக்கிறான். காலையில திருப்பி ஏன் வேலை பண்ணலன்னா திருப்பி 1 மணி நேரம் வச்சு மீட்டிங் போடுறான்டா. அவன் டார்ச்சர் பண்றாங்கடா. உண்மையா மிச்சிட்டா? உங்களோட முடிச்சிருக்கா நான் பேர்க்கண்டா. ஏய் டென்ஷன் ஆகாத மச்சி. நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். எந்திரிச்சியா? சரிடா நான் கிளம்பிட்டோம். சாயந்தரம் வரோம். பாயா. உங்களை தான் தேடிக்கிறேன். என்ன அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்கு நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமாண்ணே. பகல்ல தூங்க விட மாட்டாங்க. ஆமா தூங்க மாட்டீங்க. டார்ச்சர் பண்ணுவாங்க. டார்ச்சர் பண்றாங்க. எனக்கும் பண்ணாங்க. என்னனே பண்றது? நான் என்ன பண்ணேன் மிங்கல்னு ஒரு கடை இருக்கு. நீங்களா? கேக்வார்னு ஒரு கடை இருக்கு. கேக்குவா? 2 கடையில 2 ரகம் இருக்கும். 140 160 140 வாங்கி போட்டோன்னு வச்சுக்க நீ நினைச்சா எந்திரிக்க முடியாது. என்ன சொல்றீங்க? தூக்க மாத்திரை. நானும் வரேன். சரியா? வாங்க
ஏன்னா ஒரு சின்ன பையன் உன்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்டான்னா தம்பி இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணிக்க, ஹெல்த்தியா சாப்பிடுன்னு ஏதாவது சொல்லி விடுவியா? அதை விட்டுட்டு எங்க கூட்டு போய்க்கிருக்க, இது கூட்டு போய்க்கிருக்க, அம்மா கூட்டு போய் அந்த தம்பி நல்ல ரூம் டார்க் ஆக்கி ரூம்ல எந்த இதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போன் எல்லாம் சைலண்ட் போட்டு தூங்கி எந்திரிச்சுன்னா மாதிரி ஒரு இது இருக்கும்ல, சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் மாட்டி விட்டுட்டு திடீர்னு சவுண்ட் உள்ள வராத மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஹெட்போன் எல்லாம் போட்டுக்க அப்படின்னு அண்ணே செலவாகுமே. அண்ணன் சொல்ற ஐடியா படி 140 ரூபா. அவன் யார் வீட்டுக்கு வரல, நான் தான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். நீ எங்க திருந்த போகுதோ. பாய், நைட் ஷிஃப்ட் போயிட்டாங்க. பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கர கஷ்டம் நைட் ஷிஃப்ட் அந்த தூங்குறது. எனக்கு காலைல தான் எல்லா இதுவும் அந்த வேலையே நடக்கிறது, வெளில சவுண்டு கேட்கறது எல்லாம் அப்பதான் நடக்கும். இது காலைல தூங்குனாங்கன்னா பிரச்சனை தான் எனக்கு. கரெக்ட் தான். ஐயோ, ஏன்னா அந்த டைம்ல நமக்கு அப்படி ஒரு தூக்கம் வரும் நைட் ஷிஃப்ட்டுக்கு. ஏன்னா காலையிலலாம் நமக்கு இங்க தூக்கமே வராது வீட்டுல. அதுவும் இந்த ஃபேமிலி குழந்தைங்க இருந்ததுன்னா முடிஞ்சது, எல்லாத்தையும் போட்டு ஏன்னா உடச்சி. நான் போனதே இல்லை நைட் ஷிஃப்ட்லாம், நான் போனதே இல்லை. ஐயோ, படாத பாடுதான் பட்டிருக்கா. நான் போனவங்கள பார்த்துருக்கேன், பயங்கர பாவமா இருக்கும். அவங்க மூஞ்சி அவங்களே ஒரு மாதிரி டல்லாவே இருப்பாங்க. என்ன சொல்றது, ஒரு இதாவே இருக்க மாட்டாங்க. போலாமா, ஆமா, சரி அப்படி ஃபுல்லாவே வீட்டுலதான் இருக்க மாதிரி இருக்கும். ஆமா, நைட் ஃபுல்லா அங்க இருப்போம், காலையில ஃபுல்லா இங்க தூங்குவோம். ஃபுல்லா தூங்கிடுவாங்க. கரெக்டா ஒரு 4 மணி 5 மணி ஈவினிங் தான் எந்திப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 7 மணி 7:30க்கு மேலதான் அந்த இதுக்கே போவாங்க வேலைக்கு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ காலைல 8 மணி 9 மணிக்கு மேலதான் வருவாங்க திரும்பி ரிட்டர்னே போயிட்டு. உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான் அது. ஏன்னா தூங்கிட்டே இருப்போம், எழுந்திரிச்சு சாப்பிடு அப்படின்னுவாங்க. தூக்கம் தான் இப்ப முக்கியமா இருக்கும், சாப்பாடுலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அதான் உடம்பு நிறைய இதாகும். ஆமா ஆமா, உண்மைதான். ரொம்ப டயர்டா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதுவும் ஒரு ஷிஃப்ட் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப மோசம் உண்மையிலே. அதெல்லாம் ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்